கத்திரிக்காய் காரக்குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. அதில் 2 பல் பூண்டு, ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு 6-7 பொடி கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன். அந்த கத்திரிக்காய் எல்லாமே ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதில் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. ஒரு இனுக்கு கருவேப்பிலை, ஒரு 5 பல் பூண்டு, கொஞ்சம் துண்டு இஞ்சி, இதெல்லாம் போட்டு நல்லா ஆயிலே வதக்கிக்கோங்க. பெரிய தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கோசரம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். இதில் கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. இதில் மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இந்த தூள் எல்லாமே எண்ணெயிலே நல்லா இது பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. அதனால் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இதை பச்சை வாசனை போகிறதுக்கோசரம் ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வைக்க போகிறேன். இதில் ஒரு தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. நல்லா இது குக் ஆனோடனே இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது ஆறினோடனே இது நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெந்தயம், கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க வாசனைக்கோசரம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஒரு 1/2 வெங்காயம் போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நான் ஒரு வரமிளகாய் சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டுக்கலாம். நான் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறேன். ஒன்ஸ் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க கத்திரிக்காயெல்லாம் இதில் சேர்த்துக்க போகிறோம். கத்திரிக்காயை சேர்த்து ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொத்தமல்லி இலைகளை தூவினீங்கன்னா கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி.